ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி எலெக்ஷனை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ தான் நான் போடுறேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காரு. 8லேருந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது. ஆம் ஆத்மி முடிஞ்சு போச்சு. 3ஆம் முறையாக அது தோல்வியை தழுவுது. 2 முறை வெற்றி பெற்று 3ஆம் முறையாக தோல்வியை தழுவுது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிடுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே தோல்வி தான், சாதாரண எம்எல்ஏ கூட ஆக முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி பிஜேபி ஜெயிச்சது? ஆன்டி இன்குபன்சி அப்படின்வாங்க, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் டெல்லி மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? எப்படி அதுவும் பிஜேபிக்கு எப்படி வாக்களித்தாங்க? ஏன் காங்கிரஸுக்கு வாக்களிக்கலை? பிஜேபியோட வெற்றி உண்மையிலேயே மக்களுடைய வாக்குகளை வாங்கி பெற்ற வெற்றியா அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆபத்து 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தொடரப்போகுது. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். எப்படி மகாராஷ்டிரா பிஜேபி ஆட்டை போட்டுச்சு, தோல்வி அடைவார்கள், இவர்கள் வெற்றியே பெறமாட்டார்கள்ன்ற சர்வேலாம் போட்டதுக்கப்புறம் எப்படி தேர்தலை தள்ளி வைத்து ஜெயித்தார்கள், என்ன உள்குத்து வேலை பார்த்தார்கள், இதை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் என்ன பார்க்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த டெல்லி தேர்தலை பார்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த உள்குத்தை பற்றி பார்த்துட்டு வரலாம். அதை பற்றி தான் நேற்று ராகுல் டெல்லியில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு அவர் ஒரு புள்ளி விவர கணக்கை எடுத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 9 கோடியே 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. ஏன்னா ஸோ மகாராஷ்டிராவில் பொறுத்த அளவுக்கு என்ன ராகுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10 வருடத்தில் வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 32 லட்சம் தான். 5 வருடங்களில் வெறும் 32 லட்சம் வாக்காளர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஆனால் இது மத்தியில் நடந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு 5 மாதத்தில் 39 லட்சம் பேரை புதிய வாக்காளர்களாக சேர்த்துருக்காங்க. இது எப்படி? இவர்கள் ஃப்ளோட்டிங் வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு முறையை பிஜேபி அறிமுகப்படுத்திருக்கு. ஒரு மாபெரும் திருட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி என்ன பண்ணுறான்னா, எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, 39 லட்சம் வாக்காளர்களை எப்படா சேர்த்தீங்க 5 மாதத்தில் அப்படின்னு மாதிரியான ஒரு கேள்வியை ராகுல் எழுப்பியிருக்காரு. இதுக்கு சரியான பதிலை எலெக்ஷன் கமிஷனும் சொல்லலை, எழுத்துப்பூர்வமாக அவருக்கு பதிலளிப்போம்னு சொல்லியிருக்காங்க. வழக்குக்கும் போகிறாங்க ராகுல். ஏன்னா இப்படி போச்சு அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களையும் பாஜக கைப்பற்றிவிடும். அது என்ன டெக்னிக் இவங்க கையாண்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னை மெட்ரோவுக்கு வேலைக்கு வர்றாங்க, அந்த வடக்க உள்ள தம்பிகள் வராங்க இல்லையா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணனா, ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இங்கே பல்வேறு வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா? இவர்களை எல்லாம் கணக்கெடுத்து, அது மட்டும் இல்லாமல் புதிதாக என்ன பண்ணுறேன்னா, லட்சக்கணக்கானவர்கள் வேலைக்கு வந்திருக்கிறவங்களாம் கணக்கெடுத்து அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவரெல்லாம் கணக்கெடுத்து என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஆதார் கார்டு அட்ரஸை மாற்றுறது. உத்தரப்பிரதேசக்காரன் மகாராஷ்டிராவில் இருந்தவனுக்கு ஆதார் கார்டு அட்ரஸை மாற்றி உடனே எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு அவனுக்கு எலெக்ஷன் ஐடி கார்டு உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே ஒரு 30 லட்சம் பேர் 35 லட்சம் பேர் பொழைப்பு தேடி வந்திருப்பான். ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு அவன் சொந்த ஊரில் பீகார்லேருந்தும் யூபியிலேருந்து வந்தவனுக்கு ஆதார் கார்டை மாற்றி அவனுக்கு எலெக்ஷன் ஐடி கார்டை கொடுத்து அவனை பாஜகவுக்கு வாக்களிக்க வைப்பது. இந்த டெக்னிக்கில் தான் மகாராஷ்டிராவில் ஒட்டு மொத்தமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. மக்கள் வாக்களித்து இவர்கள் ஜெயிக்கவில்லை. இதே டெக்னிக்கை தான் டெல்லியில், அது ஜெயித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இதே டெக்னிக்கை டெல்லியில் கையாளுறாங்க. டெல்லியில் என்ன கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநில முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, இவர்கள்லாம் கட்சியில் முக்கியமான 3-4 முக்கியமான நபர்கள், முக்கியமான தலைவர்கள். இவர்கள் இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அது யூனியன் டெரிட்டரி, ஒரு 1000-2000 வாக்குகளில் தான் அவர்கள் ஜெயித்திருக்காங்க இந்த முறை பிஜேபி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உத்தரப்பிரதேச ஒட்டி தான் டெல்லி இருக்குது. உத்தரப்பிரதேசிலேருந்து ஆட்களை ஒரு 1000-2000 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர்களுக்கு வீடு எடுத்து இவர்களை கட்சி அலுவலக இடம் அந்த மாதிரியான இடத்துல தங்க வைத்து கொண்டு என்ன பண்ணுறான்னா, இதே டெக்னிக்கை பின்பற்றுறான். என்னென்னா, ஒரே அட்ரஸில் ஆதார் கார்டை மாற்றுறது. அதுக்கு அவனுக்கு ஆதாரத்தை கொடுப்பது, டாக்குமெண்ட்டை. வீடு மாற்றினா ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே அவன் ஆதார் கார்டில் அட்ரஸை மாற்றிடலாம். அந்த வகையில் ஆதார் கார்டை மாற்றி அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் ஐடி வாங்கி
வந்து ஒவ்வொரு தொகுதியில் யார் எங்கே நிற்பாங்க. இப்போ துறைமுகம் தொகுதினா இவர் நிற்பார் அப்படின்னு தெரியும். யார் ஒரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் நிற்பார். இப்போ இது இப்படி தான் நிற்பார்னு ஒரு கணக்கு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், அந்த தொகுதியில் ஆட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு புதுசாக ஆதார் கார்டை இடத்த மாற்றி விட்டு அதற்கப்புறம் இந்த இதையும் மாற்றி அந்த இடத்த ஜெயிச்சிடுறாங்க. இப்படி தான் டெல்லியில் டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட முழுவதுமாக அவர்களை மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆன்டி இன்குமென்சி அப்படின்னா. ஆனால் பார்த்திங்கன்னா 24 இடங்களில் யார் வர்றா, ஆம் ஆத்மி வந்து ஜெயிக்குது. ஒரு 5 இடம் 10 இடத்துல ஜெயிச்சிருந்ததுன்னா ஓகே பரவாயில்ல, மக்கள் எதிர்ப்பு மண்ணில் ஓட்டு போட்டாங்க. அப்போ மீதி ஒரு 20 இடத்துல இப்போ 15 இடத்துல பாஜக எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னா வெறும் 1000 ஓட்டு 1500 ஓட்டில், 700 ஓட்டு 500 ஓட்டில். அப்போ இது பூராமே திட்டமிட்ட சீட்டிங் அப்படின்றது தான் ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லக்கூடியது. ஏற்கனவே ராகுல் டாக்குமெண்ட்டை வச்சு கேஸ் போட்டிருக்காரு மகாராஷ்டிராவில். இது ரெண்டுமே ருசி கண்டு விட்டதுனால இப்போ அடுத்து பீகார்லேயும் இதே போன்ற வேலைகளை செய்வதற்கு பீகாரில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பீகாரி வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. இவர்களை எல்லாம் தேர்தல் நேரத்தில் அங்கே வர வைத்து இவர்களுக்கு லீவு கொடுத்து ட்ரெயின்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே வர வச்சு பீகாரில் தங்களுக்கு சாதகமாக வாக்களிக்கிறதுக்கான ஏற்பாடு. ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் கொடுத்தா லஞ்சமாக கொடுக்குற போயெல்லாம் ட்ரெயினுக்கு காசை கொடுத்து விட்டுட்டு ஆதார் கார்டையும் மாற்றி விட்டுட்டு இந்த இது ஓட்டர் ஐடியை மாற்றி விட்டோன்னா அவன் திருப்பி அங்கே ஓட்டு போடுவான். திருப்பி இங்கே வந்தவொடனே இவன் 6 மாதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லி ஆதார் கார்டை திருப்பி மாற்றி விட்டு எலெக்ஷன் ஐடியை வச்சு எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு இங்கேயும் இவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை கொடுத்து விடுவார்கள். ஏன்னா கொடுத்து விட்டு தமிழ்நாட்டை ஆட்டையை போடுவதற்கான திட்டம் தான் இந்த டெல்லியும் மகாராஷ்டிராலையும் இவர்கள் போட்ட திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிறது. ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஒரு திருட்டு திட்டத்தை போட்டு 3 பேர் கூட்டணி என்னென்னா பாஜக அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் லோக்கல் அதிகாரிகள் இவர்கள் ஆட்சியில் இருந்தேன்னா மகாராஷ்டிராவில் இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். டெல்லியில் பொறுத்தளவுக்கு இவர்களுடைய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது. காவல்துறை முதற்கொண்டு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றனால இந்த வேலையை எளிதாக செய்து டெல்லியையும் கைப்பற்றி விட்டார்கள். அடுத்து வந்து தென்னிந்தியாவில் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஏற்கனவே இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் மெட்ரோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ரோவுக்கு ஒரு ஃபண்டை கொடுத்து மெட்ரோ வேலையை துரிதப்படுத்த போகிறோம், இன்னும் ஒரு 50,000 பேரை கொண்டு வாங்க, 1,00,000 பேரை கொண்டு வாங்கன்னு சொல்லி சென்னை போன்ற பெருநகர் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அவர்களை வைத்து இவர்கள் 3 மாதம் இருந்துட்டான்னு சொல்லி இல்லை 1 மாதம் இருந்துட்டான்னு சொல்லி அவனோட ஆதார் கார்டை மாற்றி எலெக்ஷன் கமிஷன் உதவியோட அவனுக்கு எலெக்ஷன் ஐடி கார்டை கொடுத்து இங்கே இவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது மிக ஜனநாயகத்தில் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இதை உடைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் பூரா டம்மி பீஸாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து போராட்டம் நடத்தல, நெருக்கடி கொடுக்கல, மத்திய அரசுக்கு எந்த விதமான ஒரு இதையும் கொடுக்காமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது இவர்கள் தலையில் தான் மண்ணு விழுக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ராகுல் மற்றும் காங்கிரஸ் சார்பில் வழக்கு தொடுத்திருக்காரு, வழக்குக்கு போகிறாரு. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர்கள் சரியான பதிலை சொல்லவில்லை. ராகுல் ஆதாரத்தோடு தூக்கி போடுறாரு. அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை தாண்டி ஒரு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானா எப்படி போட்டான்? போலிங் ஆனது 80%. ஏன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு 10% 15% போலி வாக்காளர்களை வச்சு போட்டது மட்டும் இல்லாமல் இந்த 20 லட்சம் பேர் ஓட்டு போடாமல் இருக்கான்ல, 1 கோடி பேருக்கு 80 லட்சம் தான், 80% தானே வாக்கு. அப்போ 20 லட்சம் பேர் இருக்கு இல்லையா, அதுவும் போலி வாக்காளர்களாக கருத முடியும் அப்படின்ற மாதிரியான சொல்லுது. இந்த ஆபத்து தென்னிந்தியாவை சூழ்றதுக்கும் தமிழகத்திலையும் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் இது போன்ற திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதான் டெல்லி தேர்தல் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லவராக கெட்டவரான்னு பார்த்தீங்கன்னா அவர்களும் ஊழல் செய்து தான் மாட்டியிருக்கிறார்கள்ன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்த போதிலும் மக்கள் வந்து அவர்களுக்கு டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த அநியாய அக்கிரமெல்லாம் ரொம்ப ஏன்னா அதுக்காக நம்ம காங்கிரஸ் வந்து டெல்லி காங்கிரஸை பொறுத்தளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த காலத்தில் ராகுல் இல்லாத நேரத்தில் ஷீலா தீட்சித்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு மாதம் கரண்ட் பில்லு மட்டும் 45 லட்ச ரூபா கட்டுச்சு. அப்படின்றதெல்லாம் தான் அந்த மக்களை அதிருப்தி அடைய வைத்து தண்ணி பிரச்சனை, அதே மாதிரி வந்து சாலையோட படுத்திருப்பவங்க அவங்க பிரச்சனை, தங்குமிடம், இப்படி பல பிரச்சனைகள் தான் டெல்லியில் காங்கிரஸ் துடை தெரியப்பட்டது, இன்றும் துடை தெரியப்பட்டிருக்கிறது. அவர்களும் நல்லவர்களுடைய இப்போ வந்திருக்க பிஜேபி அதை விட ஆபத்தானது அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டைலில் போனாங்கன்னா தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி உள்குத்து வேலை பண்ணுவார்கள் அப்படின்றத நம்ம ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.